Hi, my dear children. How are you all? I hope you are all safe and enjoy with your parents. A very good morning to all. எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருமே ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது 26 தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே டைம் டேபிளை பார்த்துட்டிங்களா? ஓகே, இன்னி நாங்கள் சென்ட் பண்ணக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ரிவிஷன் கிளாஸில் எப்படி கொஸ்டின் கேட்போம், எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இன்னி நான் சென்ட் பண்ணக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸை நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எம்எஸ் லெசன் 1 ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டிங்களா? ஓகே, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டீங்க, பார்த்துட்டோம் மிஸ், பார்த்துட்டே இருக்கேன், படிச்சுட்டே இருக்கேன், நிறைய ரெஸ்பான்ஸ். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, படிக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, மிஸ் படிக்கவே மாட்டேங்கிறான், மொபைலே தொட மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் வழி. வேறு படிக்கிறதுக்கு இது இப்போது இந்த கொரோனா டைமில் வேறு படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது ரிஸ்க்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸை ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். உங்களை செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அனுப்ப சொன்னால் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள லெசன்ஸை நீங்கள் படித்தாதான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ரீட் பண்ணுங்கள், படிங்க. 1 day 1 hour கூட உங்களுக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. இன்னொரு ரீசன், உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கிடையாது. ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே செய்யணும். ஆனால் இப்போ அது கிடையவே கிடையாது. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மால் ஒர்க். இது தான் ஜஸ்ட்டு கிளாஸை பார்க்கணும், 5 times 10 times ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ரைட் பண்ணி பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்? சரி, இப்போது நம்ம எம்எஸ்ல லெசன் 2ல் இன்றைக்கி ரிவிஷன் பார்க்க போகிறோம். மாரல் சயின்ஸ் கிளாஸில் லெசன் 2வை நம்ம இன்றைக்கி ரிவைஸ் பண்ண போகிறோம். லெசன் 2 ஏற்கனவே லெசன் 2 நிர்மலாவோட லெசன் ஞாபகம் இருக்கா? லெசன் 2ஓட டாபிக் க்ளீன் அண்ட் நீட். க்ளீன் அண்ட் நீட். நம்ம எப்போதுமே நம்மளோட திங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே எப்போது நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம சேஃப்டியாக லீவ் பண்ண முடியும். ஓகேவா? க்ளீன் இல்லை அப்படின்னா நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட சரௌண்டிங்ஸும் க்ளீனாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த லெசனில் நிர்மலாவை பற்றி படித்தோம். நிர்மலாங்கிற கேர்ளி, அவள் இப்படி நீட்டாக இருந்தா, அவள் என்ன பண்ணுவா, அவளோட திங்ஸ், அவளோட சாக்ஸ் அவளே வாஷ் பண்ணுவாள். அவளோட ஃப்ராக்கை வாஷ் பண்ணுறதுக்கு அவள் மம்மிக்கிட்ட கேட்பான்னு அவங்க மம்மி என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்மால் கேர்ள், ஸோ நீ ஃப்ராக் வாஷ் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அவளோட கேன்கி அவளே வாஷ் பண்ணுவாள். அவளோட பெட்டு, அவளோட ஷெல்ஃப், அவளோட புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பிளேசஸ், அவளோட டாய்ஸ் வைக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாத்தையுமே அவள் க்ளீனாகவும் டைடியாகவும் வச்சுருந்தா. ஸோ இந்த லெசனில் அந்த நீட்டையும் க்ளீனை பற்றி தான் செகண்ட் லெசனில் படித்தோம். இப்போது 1 time நோட் எக்ஸசைஸையும் புக் எக்ஸசைஸையும் நம்ம இந்த லெசனில் இந்த கிளாஸில் நம்ம இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெசன் 2ல் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைசஸ். லெசன் 2ல் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அதை ரீட் பண்ணலாம் பாருங்கள். ஐ ஆம் நிர்மலா, ஐ ஆம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், நீட் அண்டு குட்டு. நீங்கள் நினைக்கிறாங்க குட்டு எழுதினாலும் கரெக்டு தானே மிஸ்னோ, நமக்கு புக்கில் நம்மளோட லெசனில் எதை கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஐ ஆம் நிர்மலா, ஐ ஆம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட்டு எஸ் நீட். நான் தான் நிர்மலா, நான் எப்போதுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருப்பேன். செகண்ட் ஒன் பாருங்கள். ஐ வாஷ் மை ஓன் சாக்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். எஸ், சாக்ஸ். சாக்ஸை தான் அவள் வாஷ் பண்ணுவாள், அவளோட சாக்ஸை. ஓனுன்னா அவளோடது. நிர்மலாவோட ஷாக்ஸை அவளே வாஷ் பண்ணுவாள். ஃப்ராக்கை வாஷ் பண்ணுறதுக்கும் அவளுக்கு விஷ் இருந்துச்சு, பட் வாஷ் பண்ண மாட்டாள்.
ஏன்னா ஃப்ராக் வந்து ரொம்ப பெருசு. மம்மி சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஸ்மால் பேபி, நீ ரொம்ப ஸ்மால் கேர்ள், ஸோ நீ சாக்ஸை மட்டும் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறதுனால அவள் சாக்ஸை வாஷ் பண்ணுவாள். நீங்கள் எல்லாருமே வாஷ் பண்ண தொடங்கிட்டீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன திங்ஸை வாஷ் பண்ண தொடங்கிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மம்மி டேடிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் ஒர்க்காக இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? தேர்ட் ஒன் பாருங்கள். மை புக்ஸ் ஆர் ஆன் த, அவளோட புக்ஸ் எங்கே இருந்துச்சு? எஸ், ஆன் த பெட் ஆர் டேபிள்? எஸ், டேபிள். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். ஆனா மேலே, அவளோட புக்ஸு டேபிளுக்கு மேலே இருந்துச்சு. ஃபோர்த் ஒன் இஸ் மை பெட் இஸ் க்ளீன் அண்ட் பெட் ஆர் டைடி. திரும்ப பெட் வருமா? வராது. டைடி. டைடினா நேர்த்தி, கரெக்டாக அவளோட பெட்டில் அவளோட பில்லோ ஆனாலும் சரி, அவளோட பெட்ஷீட் ஆனாலும் சரி டைடியாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அங்கே எங்கே சுருங்காமல் சும்மா சுருட்டி வைப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சோன்னா பெட்ஷீட்டை நீட்டாக மடித்து வைக்கவே மாட்டாங்க, அப்படியே சுருட்டி போட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவளோட பெட்டு ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு, டைடியாகவும் இருந்துச்சு. டைடினா நேர்த்தியாக இருக்கிறது. ஸோ ஒன்ஸ் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். மை பெட் இஸ் க்ளீன் அண்ட் டைடி. லாஸ்ட் ஒன் இஸ் God loves a clean soul in a clean body or girl? Yes, girl. God யாரை லவ் பண்ணுவாங்க? யாருக்கு காடுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட பாடியும் நீட்டாக இருக்கணும், நம்மளோட சோலும் நீட்டாக இருக்கணும். நம்மளோட பாடியும் நீட்டாக இருக்கணும், நம்மளோட சோலும் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை காடுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ God loves a clean soul in a clean body. க்ளீன் பாடியாகவும் இருக்கணும் நம்மளோட பாடி, அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட சோல், நம்மளோட மனசும் க்ளீனாக இருக்கணும். அவங்கள தான் காடுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாமா? பாருங்கள், நான் ரீட் பண்ணுறத வச்சே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா அதை ரீட் பண்ணிவிட்டு உடனே ஆன்சர் எழுத முடியும். நான் ரீட் பண்ணுறதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். I am Nirmala. I am always clean and yes, neat. Second one is I wash my own socks. Second one is I wash my own socks. Third one is my books are on the table. My books are on the table. Fourth one is my bed is clean and tidy. My bed is clean and tidy. Last one is God loves a clean soul in a clean body. ஓகேவா? ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2 இப்போ பார்க்கலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங். ரோமன் நம்பர் 2, ஆன்சர் தி ஃபாலோயிங். இது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸாகவும் வரலாம், ஆன்சர் தி ஃபாலோயிங்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் தி ஃபாலோயிங்கில் இருக்கிறது தான் ஆன்சர் தி ஃபாலோயிங்கில் வரணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. எங்கே வேணாலும் வரலாம். நீங்கள் தான் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணணும். ஸோ ரோமன் நம்பர் 2, ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் யுவர் கிளாத்ஸ் ஆல்வேஸ் க்ளீன்? ஆர் யுவர் கிளாத்ஸ் ஆல்வேஸ் க்ளீன்? ஆல்வேஸ்னால் எப்போதும், கிளாத்ஸ்னால் நம்மளோட ட்ரெஸ், நம்மளோட துணி. உன்னோட கிளாத்ஸ் எப்போதும் க்ளீனாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். எஸ், எப்போதுமே க்ளீனாக தானே வச்சுருப்பீங்க. எஸ். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். ஆர் யுவர் கிளாத்ஸ் ஆல்வேஸ் க்ளீன்? உங்களோட கிளாத்ஸ் எப்போதுமே நீட்டாக இருக்குமா? எஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். டு யூ ஹாவ் ஏ டெய்லி பாத்? டெய்லிக்குமே பாத் பண்ணுவீங்களா? எஸ், கண்டிப்பாக பாத் பண்ணியே ஆகணும். சரி, ஏன்னா நீங்கள் இப்போ வீட்டிலே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிரதர் சிஸ்டர் கூட வெளியே போய் அவுட்டிங்கில் போய் ப்ளே பண்ணுவீங்க. ப்ளே பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாத் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை பாருங்கள். டூ யூ ஹாவ் ஏ டெய்லி பாத்? எஸ், டெய்லி பாத் பண்ணுவியா? எஸ். தேர்ட் ஒன் இஸ் டூ யூ ஹெல்ப் யுவர் மதர் இன் எனிவே? டூ யூ ஹெல்ப் யுவர் மதர் இன் எனிவே? உன்னோட மம்மிக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவியா? எஸ். பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு கேர்ளு அவளோட மம்மிக்கு வெஜிடபிள் கட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. செகண்டில் ஒரு தம்பி அவங்க மம்மிக்கு வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஸோ நம்மளோட மம்மிக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்மால் ஹெல்ப். நிர்மலா செஞ்சால் அவளோட சாக்ஸை வாஷ் பண்ணுவான், அவளோட கேன் கச்சிப்பை வாஷ் பண்ணுவான், அவளோட பெட்டை டைடியாக வச்சுருந்தா. ஸோ நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே நம்மளோட பெட்டை நீட்டாக மடித்து வைக்கலாம். நம்ம ஸ்லீப் பெட்டை வேறு யாருமே அங்கே என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொஸ்டினை பாருங்கள். டூ யூ ஹெல்ப் யுவர் மதர் இன் எனிவே? உன்னோட மம்மிக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவியா? எஸ். Fourth one is, do you wash your plate, your glass, your cup and saucer? பெரிய கொஸ்டின், பெரிய ஆன்சர். கொஸ்டினை பாருங்கள், ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். Do you wash your plate? நீ உன்னோட பிளேட்டை வாஷ் பண்ணுவியா? Your glass, your cup and saucer. உன்னோட கிளாஸை வாஷ் பண்ணுவியா? உன்னோட கப்பையும் நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய சாசரையும் வாஷ் பண்ணுவியா? எஸ். எஸ் போட்டுக்கிட்டு ஆன்சர் ஐ வாஷ் மை, அதை படிக்கணும் நீங்கள். ஐ வாஷ் கொஸ்டின்லே இருக்குது பாருங்கள். மை ஓன் பிளேட். ஓன்னுனா என்னுடையது. OWN ஓன். ONE ஒன் போடக்கூடாது. ஓன் ஒன்றுனா நம்பர் 1. ONE ஒன்றுனா நம்பர் 1. இது OWN ஓன். ஓன்னுனா என்னுடைய. எஸ், ஐ வாஷ் மை ஓன் பிளேட், கிளாஸ், கப் அண்டு சாசர். நான் என்னோட பிளேட்டை, என்னோட கிளாஸை, நான் யூஸ் பண்ணக்கூடிய கப்பையும் சாசரையும் வாஷ் பண்ணுவேன் ஆன்சரில் இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். டூ யூ வாஷ் யுவர் பிளேட், யுவர் கிளாஸ், யுவர் கப் அண்டு சாசர்? நீ உன்னோட பிளேட், உன்னோட கிளாஸ், உன்னோட கப்பு, சாசரை வாஷ் பண்ணுவியா? எஸ். நான் ஐ வாஷ் மை என்னோட ஓன் பிளேட், நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட், கிளாஸ், கப் அண்டு சாசர். நான் யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸை நான் வாஷ் பண்ணுவேன். ஓன் OWN தான் போடணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த SR/No கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் மோர் இந்த SR/No கொஸ்டின்ஸை நான் ரீட் பண்ணிட்டு அடுத்தது நோட் எக்ஸசைஸ் போகலாம். ஓகேவா? ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ஆர் யுவர் கிளாத்ஸ் ஆல்வேஸ் க்ளீன்? நீ உன்னோட கிளாத்ஸ் எப்போதுமே க்ளீனாக இருக்குமா? எஸ். Do you have a daily bath? நீ டெய்லிக்கு பாத் பண்ணுவியா? எஸ். Third one is, do you help your mother in any way? உன்னோட மம்மிக்கு ஏதாவது ஒரு வேலை ஹெல்ப் பண்ணுவியா? எஸ். லாஸ்ட் ஒன் இஸ், do you wash your plate, your glass, your cup and saucer? நீ உன்னோட பிளேட், கிளாஸ், கப் அண்ட் சாசரை வாஷ் பண்ணுவியா? எஸ், ஐ வாஷ் மை ஓன் பிளேட், கிளாஸ், கப் அண்ட் சாசர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு நோட் எக்ஸசைஸ் போகலாம் பாருங்கள். நோட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. டிக்டேஷன் வேர்ட்ஸு, ஃபில்லப்பு அண்டு ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்குது. இப்போ அதையும் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரே வீடியோஸாக போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது புக் எக்ஸசைஸ் தனியாக, நோட் எக்ஸசைஸ் தனியாக உங்களுக்கு சென்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. 2 வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரே வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? பாருங்கள். ரோமன் நம்பர் 1, டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெய்லி. டெய்லி ஈஸியாக ஸ்பெல்லிங் பண்ண. DAI டெய், LY டெய்லி. டெய்லினா டெய்லிக்கும் ஒவ்வொரு நாளும். வீக்லி 7 days இருக்குது. 7 daysக்கு ஒவ்வொரு ஒர்க்கை நம்ம செய்யணும். டெய்லினா ஒவ்வொரு நாளும். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. DAILY டெய்லி. 5 times சொல்லிக்கோங்க மைண்டுக்குள்ளாடி. DAILY டெய்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாத். BATH பாத். பாத்னா குளிக்கிறது. BATH பாத். ஸ்பெல்லிங்காக 5 times மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. BATH பாத். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யங்கர். யங்கர்னா உங்களை விட ஸ்மால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களை விட பெரியவங்கள எல்டர் சிஸ்டர், எல்டர் பிரதர்ன்னு சொல்லலாம். உங்களோட சின்ன பசங்களை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களை விட பெரிய கிளாஸில் படிக்கக்கூடிய 2nd to 5th அண்ணாக்காவை எல்டர் பிரதர் அண்ட் எல்டர் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களை விட கீழே, அதாவது UKG, LKG, ப்ரீகேஜி படிக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸை யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். யங்கர்னா உங்களை விட சின்ன பசங்க. ஸ்பெல்லிங்கை பாருங்கள். YOUNGER யங்கர். YOUNGER யங்கர். YOUNGER யங்கர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பன். RIPPON ரிப்பன். RIPP ரிப், ON ரிப்பன்.
ரிப்பன்னா கேர்ள்ஸ் தங்களோட ஹெட்டில், அதாவது தங்களோட சடையில் கட்டக்கூடிய அந்த ஒரு கிளாத் ரிப்பன். ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க, RIPPON ரிப்பன். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் பெருசு தான். ஹேண்ட் உங்களுக்கு ஸ்பெல்லிங் கண்டிப்பாக தெரியும், HAND ஹேண்ட். கர்ச்சீப், KER சீஃப், சீஃப் மினிஸ்டர், சீஃப் கெஸ்ட், அந்த சீஃப், CHIEF சீஃப். ஓகேவா? ஹேண்ட் ஸ்பெல்லிங் எழுதிடுங்க. கர்ச்சீப் மட்டும் ஸ்பெல்லிங் எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமா? KER CHEF மட்டும் போடுவாங்க, I போடவே மாட்டாங்க. பட் I கண்டிப்பாக போடணும். KER CHIEF கர்ச்சீப். கர்ச்சீப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேன்கி கண்டிப்பாக எல்லாரோட ஹேண்ட்லையும் இருக்கும். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேஸில் ஷொட்டிங் ஆயிடுச்சுன்னா அதை வந்து வைப் பண்ணுறதுக்காக எல்லாருமே வச்சுருப்பீங்க. இல்லாத பசங்க யாருன்னே இருக்காது நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ கர்ச்சீப்னா நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய, தமிழில் சொல்லணும் அப்படின்னா கைக்குட்டைன்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க, ஹேண்ட் ஸ்பெல்லிங் எழுதுவீங்க. கர்ச்சீப் மட்டும் KER CHIEF கர்ச்சீப். கர்ச்சீப். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். ரோமன் நம்பர் 1 டிக்டேஷன் வேர்ட்ஸ். டெய்லி, பாத், யங்கர், ரிப்பன், கர்ச்சீப். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள், அது நெக்ஸ்ட்டு 5 தான் இருக்குது. எவ்ரிடே, டெய்லிக்கும், டெய்லினாலும் எவ்ரிடேனாலும் ஒன்று தான், ஒவ்வொரு நாளும். எவ்ரி, EVERY எவ்ரி. DAY டே. இது முன்னாடி ஈஸியாக எழுதணும்னா வெரி போடணும், VERY வெரி. வெரி குட்டு போடுவோம்ல, அந்த வெரி போட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு போட்டிங்கன்னா எவ்ரி ஆயிரும். DAY டே, எவ்ரி டே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீஸ். PLEASC ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறது. ஏதாவது ஒரு மம்மிகிட்ட உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும், இல்லை உங்கள் மம்மி வந்து தீபாவளி வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கணுன்னா ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பீங்களா, மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க மம்மி, எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க மம்மி, எனக்கு அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்காக அந்த விளையாட்டை வாங்கி கொடுங்க மம்மின்னு உங்கள் மம்மிகிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்குவீங்கல்ல, அதுதான் ப்ளீஸ்னால் கெஞ்சி கேட்குறது. ஸ்பெல்லிங்கை பாருங்கள். இந்த ப்ளீஸுங்கிற வேர்டை மிஸ்டேக் பண்ணக்கூடிய வேர்டு தான். PLE போட மாட்டாங்க, ASC போட்டுருவாங்க, ப்ளஸ்ன்னு எழுதிடுவாங்க. பட் போடணும். PLEASC ப்ளீஸ். PLEASC ப்ளீஸ். 8th ஒன் இஸ் ஷெல்ஃப். ஷெல்ஃப்னால் நம்மளோட புக்ஸு, நம்மளோட டாய்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் ஷெல்ஃப். ஷெல்ஃபோட ஸ்பெல்லிங் பாருங்கள். ஷீ போடணும், SHE ஷீ. ஷீனா அவள், கேர்ளை மென்ஷன் பண்ணுற இடத்துல ஷீ போடலாம். ஷீ போட்டுக்கிட்டு LF போட்டால் ஷெல்ஃப். SHELF ஷெல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ்னால் எப்போதும். எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? எஸ், ஆல்வேஸ் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். ஸ்பெல்லிங் பாருங்கள். AL வேஸ். WAYS வேஸ். ஆல்வேஸ். AL WAYS வேஸ். ஆல்வேஸ். 10th ஒன் இஸ் சோல். சோல்னா நம்மளோட மனசு. சோல்னா நம்மளோட மனசு, நம்மளோட மைண்ட். SOUL சோல். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்ரிடே. EVERY எவ்ரி. DAY டே. 5 டைம்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். EVERY எவ்ரி. DAY டே. ப்ளீஸ். PLEASC ப்ளீஸ். PLEASE ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷெல்ஃப். SHELF ஷெல்ஃப். SHELF ஷெல்ஃப். ஆல்வேஸ். ALWAYS ஆல்வேஸ். ALWAYS ஆல்வேஸ். 10th ஒன் இஸ் SOUL சோல். SOUL சோல். சோல்னா நம்மளோட மனசு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட் எக்ஸசைஸில் ரோமன் நம்பர் 2 ஃபில் அப் த பிளாங்க்ஸ் இருக்குது பாருங்கள். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். எஸ், மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். என்னோடய புக்ஸு எங்கே இருக்குது? டேபிளுக்கு மேலே. ஆனுன்னா மேலே. டேபிளோட ஸ்பெல்லிங் நீங்கள் படிக்கணும். டேபிள். T எடுத்துக்கிட்டு ABLY ஏபிள். ஏபிள்னா முடியும், என்னால் முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு T போட்டிங்கன்னா டேபிள். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ABLY ஏபிள் எழுதிட்டு T போட்டால் டேபிள் ஆயிரப்போகுது. டேபிள்னா மேஜை. என்னோடய புக்ஸ் எதுக்கு மேலே இருக்குது? டேபிளுக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். I am always
டேஷ் அண்டு டேஷ். எஸ், க்ளீன் அண்டு நீட். நான் எப்போதும் எப்படி இருப்பேன்? க்ளீனாகவும் நீட்டாகவும் இருப்பேன். ஐ ஆம் ஆல்வேஸ் க்ளீன் அண்டு நீட். நான் எப்போதும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருப்பேன். க்ளீன், CLEAN, க்ளீன். CLEAN, க்ளீன். நீட் பாருங்கள், EAT போட்டால் சாப்பிட்றது, முன்னாடி ஒரு என் போட்டால் நீட்டாக இருப்போது. NEAT, நீட். NEAT, நீட். I am always dash and dash. Yes, clean and neat. Third one is, my toys are all kept on air. என்னோட டாய்ஸ் எதுக்கு மேலே இருக்குது? கெப்டனா வச்சுருக்கேன். எதுக்கு மேலே வச்சுருக்கேன்? செல்ஃபுக்கு மேலே. ஷெல்ஃப் ஸ்பெல்லிங் டிக்டேஷன் வேர்ட்ஸ்லேயே படித்தோம். எஸ்கச்சி ஷீ போட்டு LF போட்டால் ஷெல்ஃப். எஸ்கச்சி LF, ஷெல்ஃப். மை டாய்ஸ் ஆர் ஆல் கெப்ட் ஆன் ஏ ஷெல்ஃப். Fourth one is, I have a daily bath. BATH, bath. நான் டெய்லிக்குமே பாத் பண்ணுவேன். Next one is, we must dash our elders. வீணா நம்ம எல்லாருக்குமே யாருக்கு ஒபே பண்ணணும்? யாருக்கு ஒபே பண்ணணும்? எல்டர்ஸுக்கு ஒபே பண்ணணும். எல்டர்ஸுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் ஒபே பண்ணணும். we must dash our elders, obey. OBEY, obey. OBEY, obey. ஸோ இந்த ஃபில்லப்பை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தருவோம். அந்த டேஷுக்கு மேலே என்ன ஆன்சர் வருதோ நீங்கள் ரீட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரோமன் நம்பர் 2, fill up the blanks. First one is, my books are on the table. I am always dash and dash, clean and neat. Third one is, my toys are all kept on a shelf. என்னோட டாய்ஸ்லாம் எதுக்கு மேலே இருக்குது? ஷெல்ஃபுக்கு மேலே. Fourth one is, I have a daily bath. நான் டெய்லிக்குமே என்ன பண்ணுவேன்? பாத் பண்ணுவேன். லாஸ்ட் ஒன் இஸ், we must dash our elders. எல்டர்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். ஓகேவா? கொஸ்டினை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியணும். சரியா சில்ட்ரன்ஸ்? ஓகே, ரோமன் நம்பர் 3க்கு போகலாம். ரோமன் நம்பர் 3யை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு Q+A தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி UKGயில் படித்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆல்ரெடி நீங்கள் எங்கே படிச்சிட்டிங்க? UKGயில் படிச்சிட்டிங்க. நம்மளோட லெசன் 2லையும் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ ரிவிஷன் ஆனதுனால ஒன்ஸ் மோர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான். மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. நம்மளோட ஃபேமிலி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னால் உறுப்பினர்கள். நம்மளோட ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் என்ன, காமன் நேம் என்ன, அதை கேட்குறாங்க கொஸ்டினில். ஆன்சரை நான் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், அங்கிள், ஆன்ட்டி. ஒன்ஸ் மோர் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி: ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், அங்கிள், ஆன்ட்டி. ஃபாதர், FATHER, ஃபாதர். ஃபாதர்னா யார்? நம்மளோட அப்பா, நமக்காக ஒர்க் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் ஒன் மதர், நம்மளோட அம்மா. அவங்களும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறவங்க. நமக்கு தெரியுதோ தெரியலையான்னு அவங்க கரெக்டாக நமக்காக செஞ்சு கொடுக்குற ஒரே ஒரு ஆள் நம்மளோட மம்மி தான். ஸோ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாதர் அண்டு மதர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. 2 பேருமே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தான். ஃபேமிலியில் 2 பேருமே ஹெட்டு தான். ஸோ 2 பேருக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஒபே பண்ணி ஆகணும். அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிரதர், BROTHER, பிரதர். BROTHER, பிரதர். நம்மளோட அண்ணா இல்லைன்னா தம்பி. இப்போ வந்து உங்களை அண்ணான்னா எல்டர் பிரதர்னு சொல்லலாம், உங்களோட சின்ன பசங்கன்னா எங்க பிரதர்னு சொல்லலாம். அதே மாதிரி சிஸ்டர், அக்கா இல்லைன்னா தங்கச்சி. SISTER, சிஸ்டர். SISTER, சிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர்னால் தாத்தா. கிராண்ட்மதர், பாட்டி. அவங்களும் நம்மளோட ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டானவங்க தான். நம்மளோட மம்மிக்கும் நம்மளோட டேடிக்கும் கரெக்டான ஒரு வேயை காமிச்சு கொடுக்கறது ஃபாதர், கிராண்ட்ஃபாதர் அண்டு கிராண்ட்மதர் தான்.
ஸோ அவங்களும் நம்மளோட ஃபேமிலியில் இம்பார்ட்டானவங்க தான். அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஒபே பண்ணணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் பாருங்கள். GRAND கிராண்ட். ஃபாதர் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும், FATHER ஃபாதர். அதே மாதிரி கிராண்ட் மதர், GRAND கிராண்ட். மதர், MOTHER கிராண்ட் மதர், பாட்டி. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அங்கிள் அண்ட் ஆண்டி, நம்மளோட மாமாவும் அத்தையும். அங்கிள்னா மாமா, ஆண்டினா அத்தை. அங்கிள், UNCLE அங்கிள், UNCLE அங்கிள். 5 டைம்ஸ் சொல்லிக்கோங்க. ஆன்ட்டி, AUNTY ஆன்ட்டி, AUNTY ஆன்ட்டி. ஸோ இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியில் டோட்டலாக 8 மெம்பர்ஸ் நேம் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்பெல்லிங்கை கிளியராக படிக்கணும். ஓகே, ஒன்ஸ் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், அங்கிள், ஆன்ட்டி. ஓகேவா சில்ட்ரன்? இந்த லெசன் 2ல் நம்ம இப்போது நோட் எக்ஸசைஸும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம், புக் எக்ஸசைஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே எடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு தேவையே இல்லை. ஏன்னா நாங்கள் ரிவிஷன் கிளாஸஸை எடுத்ததே திரும்ப உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ரிவிஷன் கிளாஸஸுக்கு எடுத்து உங்களுக்காக சென்ட் பண்ணுறோம். பழைய வீடியோஸை தேட வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, லெசன்ஸ் எடுத்து சென்ட் பண்ணுறோம். திரும்ப லெசனை ஒன்ஸ் மோர் ஸ்லைடு போட்டு ஒன்ஸ் மோர் உங்களுக்காக நாங்கள் எடுத்து சென்ட் பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த ரிவிஷன் கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நோட்டில் எழுதுங்க. வீடியோஸை மட்டும் பார்த்து அதில் இருக்கக்கூடியதை பார்த்து படிக்கலான்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நிறைய பேர் அதை தான் சொல்கிறீங்க, வீடியோஸை பார்த்து படிக்கிறாங்க, படிக்கிற MS அப்படின்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி படிக்காதீங்க. ஒரு நோட்டை போடுங்க, அதில் ரைட் பண்ணுங்கள். அதில் ரைட் பண்ணி வச்சுட்டு லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு வரிசையாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸை ஓப்பன் பண்ணி அதையே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற தேவை இல்லை. வீடியோஸை ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட நோட்டில் ரைட் பண்ணியிருக்கதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிங்க. படித்தா உங்களோட மைண்டில் இன்னும் செட் ஆகும். அதை பார்த்து ரஃப் நோட்டில் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ரைட் பண்ணி பாருங்கள். தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே மிஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். காலையில் 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து ஆன்சர் ரைட் பண்ணி பேப்பரை ஸ்கூலில் சப்மிட் பண்ண முடிகிறவங்க சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடியாது, நாங்கள் ஊரில் இருக்கோம், வெளியூரில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து PDF-ஆக சேஞ்ச் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு, உங்களோட கிளாஸ் மிஸ் நான் தான் ஷைனி, என்னோட நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்ட் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? சரி, உங்கள் மம்மி டேடிகிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே நீட்டாக ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீட்டாக ரைட் பண்ணுங்கள், மம்மி டேடி கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். பாய் பாய்.